ஜிம்பாப்வே கூட பண்ண ஒரு சின்ன தப்புனால, இந்தியா வந்து வேர்ல்டு கப் விட்டு வெளிய போற அளவுக்கு ஒரு நிலைமையில இருக்குன்றது சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ். நம்ம வந்து ஜிம்பாப்வே கூட வந்து ஒரு நல்ல மார்ஜின்ல வின் பண்ணாலும், நம்ம பவுலிங்ல பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால, நம்ம வந்து டேபிள்ல டாப் 2ல இல்ல. நெட் ரன் ரேட்னால வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்துட்டு இப்போ வந்து 2ண்ட்ல இருக்கு. இப்போ வந்து நீங்க சொல்லலாம், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே ப்ரோ உள்ள போறாங்க அப்டின்ட்டு. வாட் இஃப் சண்டே மழை பெஞ்சிருச்சு, அன்னைக்கு மேட்சே நடக்கலன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ஆளுக்கு ஒரு பாயிண்ட் குடுப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2ண்ட் பிளேஸ்ல இருக்கும். இந்தியா 3ர்ட் பிளேஸ்ல இருக்கும். இந்தியா வேர்ல்ட் கப் விட்டு வெளிய போயிரும். அவ்வளோ ஒரு நல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நெட் ரன் ரேட் வந்து நம்மளால நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சும், நம்ம ஏன் வந்து அத பண்ணல? ஏன் இந்தியன் மேனேஜ்மெண்ட்டோ, சூரியகுமார் யாதவோ அத சீரியஸா எடுத்துக்கலன்றது வந்து எனக்கு சுத்தமா புரியல. பூம்ராக்கு ஒரு ஓவர் இருந்துச்சு. ஹார்திக் பாண்டியாக்கு ஒரு ஓவர் இருந்தது. எல்லாருமே வந்துட்டு 7 எக்கானமில தான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தும் வந்துட்டு எதுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி தூபேக்கு ஓவர் கொடுத்து அவ்வளோ ரன்ஸ் போகுது தூபே ஓவரில் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே நிறைய ரன்ஸ் போச்சு அகைன் செகண்ட் ஓவரில் கூப்பிட்டு அவருக்கு ஓவர் கொடுத்து எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது எனக்கு புரியல. இது ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு தெரில. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து லிட்டரலாக வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் தான் விளையாடினாங்க. ஆல்மோஸ்ட் 15-16th ஓவரில் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அது அவசியமே இல்லை. தே ஆர் ஆல்ரெடி ஆன் டேபிள் டாப். இப்போ அப்படி வந்து சீக்கிரமா இன்னும் ஓவர் சேவ் பண்ணி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் இந்த டோர்னமெண்ட்ல அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்களோ அதில் ஆடுறாங்க. நெட் ரன் ரேட் ஓகே, நாங்கள் வந்து டேபிள் டாப்ல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி பண்றாங்க. பட் வந்து இந்தியா ஏன் வந்துட்டு இதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை வந்துட்டு இன்னும் ஒரு 30 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம வின் பண்ணியிருந்தோம்னா நெட் ரன் ரேட் நல்லா இருந்திருக்கும். நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸை விட ஹெடாக போகிறதுக்கான சான்சஸ் இருந்தது. பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மழை பெய்யக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம். அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும்.